இது தெளிவாகவே தெரியுது. தமிழகத்துல வந்து இந்த ஆட்சி போதும், ஒரு புதுமையான ஆட்சி வேணும் அப்படின்னு இளைஞர்கள் மத்தியிலும் மக்கள் மத்தியிலும் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலோட முடிவுகளை பார்க்கும்போது தமிழகத்துல கிட்டத்தட்ட 60 ஆண்டு காலுக்கும் மேலாக கால வச்சுட்டு இருந்த திராவிட ஆட்சிகளோட ஒரு மாற்றம் வேணும்னு மக்களோட எண்ணத்துல தெளிவா வெளிப்பட்டு இருக்குது. அதே மாதிரி தொடர்ந்து நம்ம சொல்லக்கூடிய கோரிக்கை என்னன்னா, தமிழகத்துல வந்து ஒரு கூட்டணி ஆட்சி முறை ஏற்படணும், அதிகாரத்துல பகிர்வு, அனைத்து கட்சிகளுமே அந்த பகிர்வு எடுத்துக்கணும், மக்களுக்கு வந்து சேவைகள் செய்யும்போது அது எல்லா கட்சிகளோட ஒத்துழைப்பு பங்களிப்பு இருக்கணும். இதை கருத்துல கொண்டு வந்துருக்கோம். ஆனா ஒரு 60 ஆண்டு காலமே தமிழக பொறுத்தளவு 2 பெருங்கட்சிகள் மட்டுமே மாறி மாறி ஆட்சிக்கு வர சூழல் இருந்தது. அது வந்து நேற்று அந்த எண்ணங்கள் வந்து தவிடுபடியா இருக்குது. முதல் முறையாக 60 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்குது. இளம் வேட்பாளர்கள் இளைஞர்கள் எல்லாம் வந்து வாக்களித்தால் அது சாத்தியங்கிறதும் தெளிவா இருக்குது. இந்த முறையா வந்து வாக்களிப்பு சதவீதமும் உயர்ந்திருக்குது. அதுல பெரும்பான்மையான வாக்குகள் இளைஞர்களோட வாக்குகள் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு மாற்றத்துக்கு தேவையான வாக்குகளை இளைஞர்களோட வாக்குகளை மட்டும் பார்க்காம பாமர மக்களின் வாக்குகள், படித்தவர்களின் வாக்குகள், பெண்களின் வாக்குகள், வயதானவர்களின் வாக்குகள் எல்லா வாக்குகளுமே சேர்ந்துதான் ஒரு வலிமையான ஒரு இடத்த வந்து தாவேகா விஜயோட கட்சிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு வந்து அவரு 108 சீட்ல வந்து வெறும் 10 சீட்டு தான் பற்றாக்குறையா இருந்தாலும் பல இடங்கள்ல வந்து 2ஆம் நிலையில ஒரு 1000 ஓட்டுகள் 500 ஓட்டுகள் சொற்ப வாக்குகள் வித்தியாசத்துல 2ஆம் இடத்துக்கு வந்து இருக்கிறாங்க. அப்ப இது தெளிவாவே தெரியுது. தமிழகத்துல வந்து இந்த ஆட்சி போதும், ஒரு புதுமையான ஆட்சி வேணும் அப்படின்னு இளைஞர்கள் மத்தியிலும் மக்கள் மத்தியிலும் பெரிதும் வந்திருக்குது. அதே போல காங்கிரஸ் பத்தி சொல்லணும்னா, காங்கிரஸ் வந்து இளம் தலைவர் ராகுல் காந்தியோட எண்ணமும் ஒத்து போய்தான் இருந்தது. விஜய் அவர்களும் இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் கூட்டணி போடலாங்கிற மாதிரி தான் தமிழகத்தில் இருந்தது. ஏன்னா ஏற்கனவே 2008 2009 காலகட்டத்திலேயே வந்து விஜய் வந்து இளைஞர் காங்கிரஸ்க்கு வர மாதிரி மாநில தலைவரா பதவி வேணுங்கிற ஒரு இது இருந்தது. ஆனா அன்னைக்கு வந்து போட்டு 35 வயதுக்குள்ள உட்பட்டவர்கள் மட்டும்தான் இளைஞர் காங்கிரஸ்ல பொறுப்பு வகிக்க முடியும், அந்த அஜெண்டாவை காங்கிரஸ் மாத்தாதனால அன்னைக்கு அவர் மறுபடியும் கட்சியில இணையாம இருந்தாரு. ஆனா ராகுல் காந்திக்கும் விஜய்க்கு இருந்த பாண்டிங், அந்த நட்பு வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே தான் வந்தது. அதோட வெளிப்பாடு தான் இந்த கூட்டணிக்கு வந்து வாங்கன்னு காங்கிரஸுக்கு பலமுறை வந்து தாவேகா சார்பில் அழைப்பு விடுக்கப்பட்டுச்சு. இருந்தும் சில சுயநலம் கொண்ட தலைவர்கள், தமிழ் அளவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் வந்து இந்த கூட்டணியை வந்து புறக்கணிச்சாங்க. அவங்க வந்து அவங்களோட வளர்ச்சியை மட்டும் பார்த்தாங்களே தவிர காங்கிரஸோட ஒரு வளர்ச்சியோ மக்கள்கிட்ட காங்கிரஸ் எப்படி கொண்டு போகணும் அதை பத்தி அவங்க சிந்திக்காத விளைவு தான் இன்னைக்கு இந்த மாதிரி இருக்குது. விஜய் அவர்கள் தாவேகா சார்பில் கூப்பிடும்போது காங்கிரஸ் போயிருந்ததுன்னா கண்டிப்பா இன்னைக்கு வந்து 170 180 சீட்டுகளை கட்டாயமா வின் பண்ணியிருப்பாங்க. துணை முதல்வர் காங்கிரஸை சேர்ந்தவங்களா வந்திருப்பாங்க. நிறைய இலாக்காக்கள் மந்திரி இலாக்காக்கள் கிடைச்சிருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கிடைக்காம போனதுக்கு தமிழக காங்கிரஸோட ஒரு சுயநலமான ஒரு சிந்தையும் தான் முக்கியமான காரணமா இருந்திருக்குது. இப்ப நாங்க பட்டாசு வெடிச்சது வந்து தலைமையோட அனுமதி வாங்கணும்ட்டு இல்லை. ஏன்னா ஒரு கட்சியில இருக்கிறோம், எல்லாத்தோட எண்ணமும் என்ன, இங்க வந்து காங்கிரஸ் வந்து நாங்க காங்கிரஸ்ல இருக்கணும், காங்கிரஸ் வந்து சுயமா நிக்கணும், காங்கிரஸ் கட்சி வந்து பெரிய அளவுல போகணும், மக்கள்கிட்ட ரீச் ஆகணும், அதை நாங்கள் கருத்துல கொண்டிருக்கோம். ஆனா தொடர்ந்து ஒரே கட்சியிலேயே கூட்டணி போட்டு அங்க சீட்டுகளுக்கு சண்டை போட்டு பேரம் பேசி வாங்கி அந்த சீட்டுகளையும் இவங்களுக்குரியவங்களுக்கும் குடும்ப உறவினர்களுக்கும் கொடுத்து கட்சியை வந்து குழிக்குள்ள கொண்டு போறாங்க. அப்ப இதனால நாங்க வெளியே வர்றதுல எந்த விதமான தவறும் இல்லை. தலைமையை வந்து கண்டிப்பா தெரிஞ்சதுன்னா, இளம் தலைவர் ராகுல் காந்தியோட தலைமைக்கு தெரிஞ்சுன்னா கண்டிப்பா இதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்க போதில்லை. நாங்க இளைஞர் காங்கிரஸ்ல இருக்கோம், ஒரு மாவட்ட அளவில் பொறுப்புல இருக்கோம். நான் வார்டு லெவலில் நான் 2009 இருந்து காங்கிரஸ்ல இருக்கேன். 2009 வார்டு தலைவராக இருந்தேன், அப்புறம் வட்டார தலைவரானேன், அப்புறம் தொகுதி தலைவராக போனேன், அப்புறம் லாஸ்டா மாநில பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டது. எல்லாமே தேர்தல் முறை தான். இப்போ மீண்டும் நான் வந்து மாவட்ட துணைத் தலைவராக இருக்கேன். இப்போ தொடர்ந்து எங்களோட இளம் வயதிலிருந்து நாங்கள் ஒரு 17 வயதிலிருந்தே காங்கிரஸ்ல வந்திருக்கோம்னா அந்த காங்கிரஸ் ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்காக தான் வந்திருக்கோம். இன்னைக்கு வந்து பட்டாசு வெடிச்சு இந்த பொதுமக்களுக்கு இனிப்பு கொடுத்து நாங்கள் வந்து கொண்டாடுறதுக்கு காரணமே வந்து ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்குது. அது நாங்கள் வந்து நல்ல விஷயமா எதிர்பார்க்கிறோம். அதே மாதிரி இளைஞர்கள்லாம் நிறைய பேர் ஆதரிச்சு வாக்கு போட்டு தாவேகா வந்து ஆட்சிக்கு வந்திருக்கு. அதை நாங்க வந்து எங்களோட வெற்றியாகவும் கண்டிப்பா பாக்குறோம். திமுக கூட கூட்டணியில் இருந்தாலும் நாங்க திமுக உதயசூரியன் சின்னத்துல நாங்க நிக்கல. எங்களோட சின்னம் பாரம்பரிய சின்னம் கை சின்னத்துல தான் நின்றுருக்கோம். ஒரு தேர்தல் நடக்கிற வரைக்கும் தான், வாக்கு செலுத்துற வரைக்கும் தான் அது வந்து கூட்டணியில வந்து இருக்கும்போது எந்த விதமான இதுவுமே ஏற்படுறது. தேர்தல் முடிஞ்சிருச்சுன்னா அவங்க கட்சி என்ன முடிவு வேணாலும் எடுக்கலாம். இப்ப எங்களோட நாங்க வெறும் 5 எம்எல்ஏ தான் ஜெயிச்சிருந்தாலும் அந்த 5 எம்எல்ஏ வந்து ஒரு ஆட்சி மாற்றத்துக்கு இங்க பெரும் உதவியா இருக்கும், ஒரு புதிய அரசு அமையத்துக்கு உதவியா இருக்கும்னா கண்டிப்பா அதுல வந்து எங்க தலைமையை வந்து கண்டிப்பா நல்ல முடிவா எடுக்கும். அதில் நாங்க இதுல வருத்தப்படுறதுக்கோ கூட்டணி தர்மத்தை மீறிட்டோங்கிறதுக்குலாம் எதுவுமே இல்லை. பதிலடி கொடுக்க வேண்டிய நேரம் வரும், அது காங்கிரஸே தான் கொடுக்கும். தாவேகா மூலியமா நாங்க கொடுக்கணும் இல்லை, அதுவும் நடக்கும். ஒரு நாள் என்னைக்கோ ஒரு நாளைக்கு வந்து அந்த மாதிரி பதிலடி நடக்கும். அப்படி காங்கிரஸ் மூலியமா கொடுக்க முடியலனாலும்
இன்னைக்கு தாவேக்கா மாதிரி ஒரு தலைவர்கள் வரும்போது அவங்க கொடுக்குற பதிலடியை போட நாங்க கொடுக்குற பதிலடியா தான் பார்க்கணும். கூட்டணியாட்சி வேண்டும், வேண்டும் 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 கூட்டணியாட்சி வேண்டும், கூட்டணியாட்சி வேண்டும் என்ன கூட்டணியாட்சி வேண்டும். காங்கிரஸ் செல்லாச்சு, டிவிகே வென்றாச்சு, காங்கிரஸ் செல்லாச்சு, டிவிகே வென்றாச்சு, காங்கிரஸ் செல்லாச்சு, வேண்டும் வேண்டும் கூட்டணியாட்சி வேண்டும், அண்ணா கோசம் இன்னொரு தடவை காங்கிரஸ் செல்லாச்சு, டிவிகே வென்றாச்சு, காங்கிரஸ் செல்லாச்சு, டிவிகே வென்றாச்சு, காங்கிரஸ் செல்லாச்சு, டிவிகே வென்றாச்சு, காங்கிரஸ் செல்லாச்சு, வேண்டும் வேண்டும் டிவிகே வென்றாச்சு, காங்கிரஸ் செல்லாச்சு, டிவிகே வென்றாச்சு, காங்கிரஸ் செல்லாச்சு, டிவிகே வென்றாச்சு, காங்கிரஸ் செல்லாச்சு, டிவிகே வென்றாச்சு, காங்கிரஸ் செல்லாச்சு, வேண்டும் வேண்டும் கூட்டணியாட்சி வேண்டும், வேண்டும் வேண்டும் கூட்டணியாட்சி வேண்டும், வேண்டும் வேண்டும் கூட்டணியாட்சி வேண்டும், டிவிகே வென்றாச்சு, காங்கிரஸ் செல்லாச்சு, டிவிகே வென்றாச்சு, காங்கிரஸ் செல்லாச்சு, வேண்டும் வேண்டும் கூட்டணியாட்சி வேண்டும், வேண்டும் வேண்டும் கூட்டணியாட்சி வேண்டும். கார்த்தி வா, கார்த்தி ஆரி வா, அம்மா ஸ்வீட் எடுத்துக்கணும். விஜய் வெற்றி பெற்றிருக்காரு, அதில் காங்கிரஸ் கூட்டணி இருக்கிற நாங்கள் கொண்டு வரோம். இளைஞர்களாக நாங்கள் விஜயோட வெற்றியை கொண்டு வரோம். பஸ் வந்துருச்சுன்னா உள்ள பரவாயில்ல எடுக்கோங்க. போனாமா சென்னைக்கு